ஹலோ ஆல், வெல்கம் டு நான் ஃபிக்ஷன் ஸ்ட்ரீமிங். நான் பாரதி. இன்றைக்கி ரொம்பவே ஹெல்தியான டேஸ்டியான சௌ சட்னி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். சில காய்கறிகளை நம்ம வீட்டில் இருக்கிறவங்கள சாப்பிட வைக்கிறது ரொம்பவே கஷ்டம். அதுலேயும் நம்ம வீட்டில் இருக்கிற குட்டி பசங்க எடுத்து தனியாக வச்சுட்டு தான் சாப்பிடுவாங்க. அதுக்காக அவங்கள அப்படியே விட்டுற முடியாதுல்ல. எப்படியாச்சும் எல்லா காய்கறிகளையும் சாப்பிட வைக்கணும். இந்த மாதிரி துவையலார் சட்னி மாதிரி செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது செய்யறதுக்காக ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 10 சின்ன வெங்காயம், 5 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே நான் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கிற தேங்காய் ஒரு 15 சில் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நீங்கள் துருவி சேர்க்கறதுனால சேர்த்துக்கலாம். ஒரு 2 கொத்து கருவேப்பிலை, 5 வரமிளகா நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இதுக்கு நீங்கள் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணி செய்யறதுனாலும் செய்யலாம். பட் அதை விட சின்ன வெங்காயம் இனிமேல் டேஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதுக்காக தான் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்க சொல்லியிருக்கேன். ஒரு 3 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா சின்ன சைஸ் நல்ல பழுத்த நாட்டு தக்காளியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெரிய தக்காளியாக யூஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா நம்ம புளியும் யூஸ் பண்ண போகிறோம். ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளியை கொட்டை நாரெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நீங்கள் தக்காளியை ஸ்கிப் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், பிரச்சனையே இல்லை. இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷம் மட்டும் சாட்டே பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறமா ஒரு சௌச்சவ், ஒரு மீடியம் சைஸ் சௌச்சவை தோல் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது எண்ணெயிலே இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்மளுக்கு காய் ரொம்ப நல்லா அப்படியே மசிஞ்சு வெந்து வரணும்லாம் இல்லை. ஒரு 5 நிமிஷம் மட்டும் இந்த மாதிரி வதக்கி விட்டதுக்கப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இது கூட நான் ஒரு 5லேருந்து 6 ஸ்டாண்ட் அளவுக்கு கொத்தமல்லியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். கேஸ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா தான் ஆட் பண்ணணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா ஆறி கம்ப்ளீட்டாக ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இது கூட தண்ணி ஒரு சொட்டு கூட சேர்க்கவே கூடாது. நம்மளுக்கு சௌச்சவுமே வந்துட்டு தண்ணி காயின்றதுனால நீங்கள் தண்ணி சேர்க்கவே தேவையில்லை. இதை நல்லா மைய ஒரு துவையல் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இதுக்கு நீங்கள் தாளிப்புன்னு பெருசாக கொடுக்க தேவையில்லை. தாளிப்பு கொடுத்தீங்கன்னா இனிமேட் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். தாளிக்கிற கரண்டியை அடுப்பில் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கடலெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். அது கூட 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொரிய விடுங்க. கடுகு உளுத்தம்பருப்பு கம்ப்ளீட்டாக பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு அதுவும் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அப்படியே சூடாக இருக்கிறத இந்த சட்னியில் கொட்டிடுங்க. அவ்வளோதாங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இட்லி இல்லைனா தோசை இல்லை ஒயிட் ரைஸில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா கூட சூப்பராக இருக்கும். ஈவன் சாதத்துக்கு நீங்கள் சைடில் துவையலாக வச்சு சாப்பிட்டாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை நீங்கள் சௌச்சவில் தான் செஞ்சுருக்கீங்கன்னு சத்தியமாக கண்டே பிடிக்க முடியாது. நான்லாம் இதை செஞ்சேன்னா 2லேருந்து 3 நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிப்பேன். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ஒரு சூப்பரான ரெசிபியில் மீட் பண்ணுறேன்.